ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வருவாய். வருமானம் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்திற்கு நல்ல முறையில் இருந்தால் தான் அந்த குடும்பம் சீரும் சிறப்புமாக ஐஸ்வர்யமாக வாழ முடியும். 3 வேளை உணவு எந்தவித சிரமமும் இல்லாமல் உண்ணணும். நல்ல ஒரு ஆடைகளை உடுத்தணும். நல்ல விதமாக நமக்கு பிடித்தமான கோவில்களுக்கு போய் வரணும். நமக்கு பிடித்தமான இடங்களுக்கு சென்று வரணும். அப்படின்னா இதற்கெல்லாம் தேவை பணம். பணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக முக்கியமானது. எனக்கு பற்றில்லை, எனக்கு ஆடம்பர வாழ்வில் ஆசை இல்லை அப்படின்னாலும் அடிப்படை தேவைக்காவது நமக்கு பணம் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமானது. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வர்றப்ப வருவாய் அப்படிங்கிறது நமக்கு நிரந்தரமாக இருக்கும். நம்ம குடும்பத்திற்கு வருமானம் நல்ல முறையில் கிடைக்கும். செவ்வாயின் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான நல்ல முறையில் நாம் வழிபாடு செய்தால் சொந்த வீடு, சொந்த நிலம், சொந்த இடம் இது எல்லாமே நமக்கு அமையும். நல்ல வாகனங்கள் நமக்கு அமையும். நமக்கு நல்ல முறையில் வருமானம் கிடைக்கும். முருகப்பெருமான் தன்னிடம் வேண்டும் ஒவ்வொரு பக்தனிடமும் கேட்பது, எனக்கு பிடித்த தமிழ் பாடல்களை பாடுங்க. உங்களுக்கு என்ன பாட வருதோ என் மீது 4 வரி பாடுங்க. பாடி என்னை வழிபாடு செய்யுங்க. நீங்கள் கேட்குறத நான் இல்லைன்னு சொல்லாமல் வேண்டிய அளவு போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு நான் கொடுக்குறேன். அத்தனையும் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னிடத்துல கேளுங்க. எனக்கான 4 வரி பாடலை தினம்தோறும் ஏதாவது ஒரு 4 வரியை பாடுங்க. இதை மட்டும்தான் முருகப்பெருமான் கேட்கிறார். தன்னுடைய ஒவ்வொரு பக்தனுக்கும் அருள் வழங்குறப்பவும் சரி, வறுத்து கொடுக்குறப்பவும் சரி, அவரை நேரடியாக காட்சி கொடுக்குறப்பவும் சரி, அவங்க சீடர்கள்கிட்ட அந்த பக்தர்கள்கிட்ட கேட்குறது, என் மீது பாடு, எனக்காக ஒரு 4 வரி பாடு. இதையே தான் முருகப்பெருமான் தன்னுடைய ஒவ்வொரு பக்தர்கிட்டையும் கேட்குறார். அப்போ நம்மகிட்டையும் முருகப்பெருமான் இதைத்தான் எதிர்பார்ப்பார். அருளாளர்களும் ஆன்மீக பெரியவர்களும் சித்தர்களும் நமக்காக ஏராளமான தெய்வீக புத்தகங்களை, தெய்வீக பாடல்களை, ஆன்மீக வரிகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதில் தினமும் நம்ம ஒரு 4 வரியை படித்தா போதும். அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழில் தினம்தோறும் ஒரு 4 வரி, ஒரே பாடலைத்தான் பாடணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. அதில் இருக்கிற பாடல்களில் தினமும் ஒரு 4 வரி படித்து முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே போதும். நமக்கு வேண்டிய வரம் அனைத்தையும் கொடுப்பார். நம்ம என்னெல்லாம் அவர்கிட்ட கேட்குறோமோ அதையெல்லாம் இல்லைங்காமல் போதும் போதும் நம்ம சொல்கிற அளவுக்கு நமக்கு நிறையா வேண்டிய அளவு நமக்கு முருகப்பெருமான் கொடுப்பார். முருகப்பெருமான் அப்படின்னாவே செல்வத்திற்கான கடவுள், செல்வத்தை ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய கடவுள். முருகப்பெருமான வழிபாடு செய்கிற ஒவ்வொரு பக்தனும் துன்பம் அப்படிங்கிறதே இருக்காது, கஷ்டம் அப்படிங்கிறதே இருக்காது, வறுமை அப்படிங்கிறதே இருக்காது. முருகப்பெருமான வழிபாடு செய்கிறவங்க கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். நான் மிகப்பெரிய துன்பத்தில் இருந்த, மிகப்பெரிய கடனில் இருந்த, முருகப்பெருமான வழிபாடு செய்ய ஆரம்பித்த பின்பு என்னுடைய கஷ்டம், கடன், துன்பம் அனைத்தும் காணாமல் போய்விட்டது. முருகன் எனக்கான அனைத்தையும் எனக்கு கொடுக்கிறார். நமக்கு வேணுங்கிறத எப்போ, எதை, எப்படி கொடுக்கணும், எந்த அளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு தெரியுங்க. நம்ம ஒன்று கேட்குறோம், அது தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்ப மனம் தளர விடக்கூடாது. முருகன் அதற்கான நேரத்தை பார்த்துட்ருப்பாரு. அந்த நேரத்தில், சரியான நேரத்தில் நமக்கு சரியானதை கண்டிப்பாக கொடுப்பார். முருகப்பெருமான நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த 4 வரி திருப்புகளை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சொல்லி வழிபாடு செய்யுங்க. இந்த பதிவை பார்க்குற அன்னைக்காவது இந்த பாடலை ஒரு 3 முறை கேளுங்க. நிச்சயமாக வருவாய் அப்படிங்கிறது உயர்வடையும். திருப்புகழ் பாட பாட திருவும் புகழும் நம்மை தேடி வருங்க. திரு அப்படிங்கிறது உயர்ந்தது, மதிப்பில்லாதது, ரொம்ப விலை உயர்ந்தது அப்படிங்கிறத திரு அப்படின்னு சொல்லுவாங்க, உயர்வானதைத்தான். புகழ், இந்த திருப்புகழை நம்ம பாடுறப்ப திருவும் புகழும் நம்மை தேடி வரும். நமக்கான திருப்புகழ் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. எல்லா பாடல்களையும் பாட முடியல அப்படின்னாலும் பரவாயில்லை. தினமும் ஒரு 4 வரி, ஏதாவது ஒரு 4 வரியை
முருகன் மீது பாடப்பட்டுள்ள இந்த அற்புதமான திருப்புகளில் ஒரு 4 வரியை பாடி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. பெரிய அளவில் பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் பண்ணணும், விரதம் இருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் கூட கிடையாதுங்க. முருக வழிபாட்டில் எளிமையான வழிபாடு, அவரை பாடிக்கிட்டே இருக்கிறது, அவரை நினச்சிக்கிட்டே இருக்கிறது, அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இதை மட்டும் சரிவர செஞ்சோம்னா போதும். அதாவது காலை எழுந்தவுடனே முருகா, இரவு படுக்க போகையில் முருகா, ஒரு தொழிலுக்கு நம்ம போகிறப்ப முருகா இன்றைய தொழில் நல்ல முறையில் நடக்கணும், இன்றைக்கி வேலையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு முருகனை ஒரு நிமிஷம் நினைக்கிறது, அவ்வளோதான். அந்த ஒரு செயலை நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு வந்தோம்னாவே போதுங்க, நமக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும். உட்காந்து பொறுமையாக படிக்கணுங்கிறதும் கூடி கிடையாது, நம்ம காதார கேட்டாங்கூடி போதும், கண்ணார பார்த்து படித்தாலும் கூடி போதும். திருப்புகழ் அப்படிங்கிறத நீங்கள் ஏதோ ஒரு வகையில் கேளுங்க, படிங்க, ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய மனசில் பதிகிற மாதிரி ஒரு 4 வரியை நீங்கள் சொல்லுங்கள் போதுங்க, மற்றதெல்லாம் முருகன் பார்த்து கொள்வார். வாங்க இன்னைக்கு அற்புதமான 4 வரி திருப்புகளை பார்க்கலாம். சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலந்துஞ்சி தெரியாதே, கந்தன் என்றென்று உனினாலும் கண்டு கொண்டே நண்புற்றிடுவேனோ, தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கிற்றிவை பாலா, செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரம் குன்றிற் கதிர்வேலா.